மார்னிங் கைஸ், உங்களோட நூறுல்லா காலை நேரங்க. துபாயில் இருக்கமா ஊட்டியில் இருக்கமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பயங்கரமான ஃபாகுங்க. ஆக்சுவலாக ஒரு பனித்திரை, விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வெதர் ரொம்ப கூலுங்க. மார்ச் 19 இருக்கும். ஆல்மோஸ்ட்டு குளிர்காலம்லாம் முடிகிற கட்டம். ஆனால் நேற்று நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, நிறைய ட்ரிஸ்லிங், பெரிய தூறல், நிறைய நேரம் மழை தூறிக்கிட்டே இருந்தது. ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது நேற்று. இன்றைக்கி என்னடான்னு பார்த்தா பயங்கரமான ஃபாகு. மழை இல்லை, வானம் மூடிட்டு தான் இருக்குது. பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? என்னோடய பேக் சைட்லாம் நீங்கள் ரோட்டை காமிக்கிறேன். துபாயில் தான் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரோடு வந்து விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய வாகனங்கள் போயிட்டுருக்குங்க பாருங்கள். எவ்வளவு பிஸியான காலை நேரம். செவ்வாய்க்கிழமை தான், ஒரு வேலை நாள், வீக் டே. பயங்கரமான ஒரு பிஸியில் சாலைகளை வாகனங்கள் கடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஃபாகில் ரொம்ப பார்த்து நிதானமாக மெதுவாக போக வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த ஃபாகில். ஆக்சுவலாக பாருங்கள் என்னோடய பேக் சைடில். ஆக்சுவலாக இங்கே வாகனத்தை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் வந்துடுவேன். சரி, இப்போது இந்த வெதரை சூப்பராக வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த ஏரியா உங்களுக்கு பார்க்க தரலாம் என்று, நானும் பார்த்து ரசிக்கலாம், உங்களுக்கும் பார்க்க தரலாம் என்று. பார்த்தீங்களா, மிகப்பெரிய வணிக வளாகங்க. இது பேர் மேத்தா பிளாசா. இது ஊது மேத்தா, துபாய் இன்டர்நேஷ்னல் ரியல் எஸ்டேட் மேத்தா பிளாசா. பாருங்கள், ஆக்சுவலாக அழகான ஒரு சந்தைகள், சூப்பராக இருக்குது. அற்புதமான ஒரு வெதருங்க. சில்லுன்னு லைட்டான ப்ரீஸ், காற்று அடிக்குது. வேறு லெவலில் ஃபீலிங்கு. நம்ம ஆஃபீஸுக்கு போகிறப்போ டூருக்கு வந்த மாதிரி ஒரு பிக்னிக் போன்ற ஒரு எஃபெக்ட்டு எடுத்து காமிக்கிறாருங்க. பாருங்க எப்படி பார்த்தீங்களா? அற்புதமான பிளான்ஸுங்க. சைடு பை சைடு மோட்டார்வே. இது அப்படியே தாண்டி போனால் நம்ம போக வேண்டிய பில்டிங் வந்துடும். ஒரு சின்ன ஈனாக் பெட்ரோல் பம்ப் இருக்கும். பார்த்தீங்களா, சாலை இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. துபாயினுடைய பிஸியான காலை நேர பிஸியான சாலைகள். இங்கே கொஞ்சம் ஃபாகு கம்மியாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே ஃபாகு கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அங்கங்கே ரொம்ப பேக்கடாக இருக்குங்க. ரொம்ப டென்ஸான ஃபாகாக இருக்குது. பனி ரொம்ப மூடி இருக்குது. ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. பாருங்க, வாவ், நல்ல ஒரு ரம்மியமான, இதமான, குளிர்ச்சியான, ரொம்ப குளிரில் ரொம்ப இதமான ஒரு காலை நேரம். அற்புதமாக இருக்குங்க. ஆக்சுவலாக பாருங்க, துபாயில் நிற்கிற எஃபெக்ட் இருக்கா, இல்லை வேறு வெளியூரில் நிற்கிறேன்னா அப்படின்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியுதா? துபாய்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்த சைடு மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. ஓகேங்க, ஒரு சில நிமிடங்கள் ஒரு அற்புதமான இந்த மாதிரியான ஒரு வானிலை, ஃபாகி சிச்சுவேஷன், கூல் வெதர், நல்ல ஒரு சில் ஆம்பியன்ஸ், இதெல்லாம் எப்போவுமே கிடைக்காது. ஆக்சுவலாக எப்போவாவது பாஸ் பண்ணி போகின்ற விஷயங்கள் துபாயை பொறுத்த வரைக்கும். அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதுவும் படம் பிடிச்சிருந்தோம், நம்ம மெமரிஸ்க்கு செரிஷ் பண்ணுறதுக்கு, இல்லைங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாருங்க, ஜாகிங் போய்ட்டுருக்காருங்க காலை நேரத்தில். ஏதோ ஒரு ஈனாக்கில் காரு ராஃபில் மாதிரி காரு வின் பண்ணுறதுக்காக ஏதோ எழுதி போட்டால் வின் பண்ணலாம் போல இருக்குது, வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், பாருங்கள், எண்டுக்கு வந்துட்டோம். அதோட முடிச்சுக்கோங்க வீடியோவை. அப்புறம் இதுதான் பெட்ரோல் பம்புங்க, ஈனாக் பெட்ரோல் பம்பு. பிஸியாக இருக்கிற பெட்ரோல் பம்பு. வாஷிங் ஸ்டேஷன் இருக்கும், ப்ரோ வாஷு. சரிங்களா, செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் துபாய், அற்புதமான துபாய். ஒரு சூப்பரான வெதரில் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாத சந்தோஷத்தை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு வெதரில் துபாய் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.